ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் பெக்மேன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதுவும் ஒரு இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் தான். இங்கே வந்து ஆக்சைம்ஸ் வந்து ஒரு மினரல் ஆசிட் அல்லது PCl5 கூட என்ன ஆகும், ரியாக்ட் பண்ணி ரீஅரேஞ்ச்ட் அமைடு வந்து நமக்கு கிடைக்கும். மினரல் ஆசிட் HCl ஏதாவது எடுத்திருக்கோம், இங்கே PCl5 எப்படி எடுத்தாலுமே ஒரு ஆக்சைம்க்கு கூட நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரீஅரேஞ்ச்ட் அமைடு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். மெக்கானிசம் வந்து நான் HCl கூட இது பண்ணும்போது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சைம் நம்ம எழுதியிருக்கிறோம், இந்த ரியாக்டண்ட்டை நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்கு கூட H+ஐ வந்து ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் லூஸ் பண்ணி இந்த H+ ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த H வந்து இங்கே வந்து ஜாயின் ஆகும். அப்போ இங்கே வந்து எலக்ட்ரான் இதானதுனால பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். அப்புறமா என்ன நடக்கும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது அவ்வளோ எழுதணும். இங்கே ஒன்று போனனால இங்கே பாசிட்டிவ் வந்து வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 1,2 ஷிஃப்ட், இந்த ஃபினைல் குரூப் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது நார்மலாக இப்படி ஒரு இது கிடைக்கும். இங்கே ஷிஃப்ட் ஆகுறதுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அதுக்கப்புறமா வாட்டர் கூட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ இந்த ஓவில் இருக்கிற 2 எலக்ட்ரான் என்ன செய்யும், இங்கே கொடுத்து இங்கே வந்து பாண்டு ஃபார்ம் ஆகும். இங்கே இதே மாதிரி வரும், இந்த OHH இங்கே வந்து ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம Cl- வச்சு இது வந்து நம்ம சேர்க்குறோம். ஓகேவா, இது வந்து பேஸ் ஆட்ட ஆக்ட் பண்ணும். இது அந்த HCl இருக்கிற Cl-. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த H-ஐ வந்து இது எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இதில் இருக்கிற பாண்ட் வந்து என்ன ஆகிடும், இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ எப்படி வரும், இந்த pH இது எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, மற்றபடி என்ன சேஞ்ச் வருது, இந்த O அதுக்கப்புறமா H அப்படின்னு. அதே மாதிரி இங்கே இது கொடுத்தனால எக்ஸ்ட்ராவாக 2 எலக்ட்ரான்ஸ் வந்தது. ஓகேவா, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் என்னது, இமிடோஃபார்ம். இதில் வந்து ஏன் இமிடோஃபார்ம், C++ என்னங்கிறது தான் இமிடோஃபார்ம், இமீன் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்புறமா என்ன நடக்குது, ரீஅரேஞ்ச் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. எப்படி, இந்த எண்ணில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன ஆகிடும், இங்கே கொடுத்து இந்த NH வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் இருக்கிற பாண்ட் இதாகி இங்கே போயிடும். அப்போ இங்கே நிறைய இருக்குமோ இது வந்து இங்கே கொடுக்கும். அப்போ இங்கே C++O, இந்த NH இங்கே வந்துச்சா, அதே மாதிரி என்ன ஆகிடும், இந்த பாண்டும் இங்கே கொடுத்துரும். ஓகேவா, அப்போ தான் இந்த இது வந்து இங்கே போனதுக்கு இங்கே ப்ளஸ் வந்துருமா, அப்போ இது இங்கே கொடுக்கும்போது கரெக்ட் ஆகிடும். அதுக்காக அப்போ NH+PH இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் அமிடோஃபார்ம், இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் ப்ராடக்ட். நம்ம நார்மலாக PCl5 எடுத்து பண்ணும்போது நான் வந்து ஆல்ரெடி ஸ்டீக்லேட்ஸ் ரியாக்ஷன் சொல்லி தந்தேன். அந்த ரியாக்ஷனில் நடக்கிற மெக்கானிசம் மாதிரி தான் நடக்கும். ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன்.